மகாபெரிவா சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்திரநாமத்தில் பக்திவிதிகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லும் பொழுது அவளை முனிமானசஹம்சிகா, அதாவது முனிவர்களுடைய உள்ளத்தில் வசிப்பவள் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்டால் அடுத்ததாக வரக்கூடிய நாமம் அதற்கு கண்டிப்பாக தொடர்புடையதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் முனிவர்களுடைய மனம் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த குணம் நிறைந்தவர்கள்னு நம்ம எத்தனையோ புராணங்கள்ல படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தை சொல்வதற்காக வரக்கூடிய ஒரு நாமம். ஓம் சத்யவ்ரதாயை நமஹ. ஓம் சத்யவ்ரதாயை நமஹ. ரொம்ப அற்புதமான ஒரு நாமம். இதுக்கு பல பொருள் சொல்றாங்க. இப்போ சத்யவிரதா அப்படின்னு முதல்ல பார்க்கும் பொழுது இவளுடைய அனுகிரகம் வேண்டி இவளுடைய விரதங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த விரதங்களை சத்தியமாக நடத்தி காட்டுவாள் அப்படிங்கிறத சொல்றாங்க. முதல்ல நம்ம இதை பார்க்கும் பொழுது அற்புதமாக நம்ம பார்த்துருக்கோம். கண்ணனுடைய வரலாறை பார்க்கும் பொழுது, அவருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது கோபிகை கன்னிகைகள் குழந்தையிலேயே என்ன பண்ணுவாங்களா, கிருஷ்ணனை பத்தியாக வைத்து விடுவார்கள். அப்போ அம்பாளை பிரார்த்தனை செய்து ஒரு காத்தியாயினி விரதம் அப்படின்னு இருப்பாங்க. அந்த விரதத்தை அம்பாள் என்ன பண்ணுவாளா, உண்மையாகவே பலிக்க செய்தாள். ஏனென்றால் அந்த பிஞ்சு மனத்தில் எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லாமல், வேறு எந்த சுய நலமும் இல்லாமல் அந்த பகவானை மட்டுமே ஸ்மரணம் செய்து பகவானே தனக்கு பதியாக வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அம்பாள் மாட்டேன் என்று சொல்லுவாளா என்ன? இதற்காகத்தானே இந்த ஜீவனை அவள் மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கிறாள், பிறவிகளும் கொடுத்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் இந்த பிறவியில் இந்த ஒரு வேண்டுதலை கேட்டுவிட்டால் அவளுக்கு எத்தனை மன நிறைவாக இருக்கும். எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தை மிக நல்ல நிலையை அடைந்து விட்டால் சந்தோஷப்படுவாள், அதுபோலத்தான் இந்த ஜெகன் மாதாவாக இருக்கக்கூடிய இந்த அம்பிகைக்கும் இந்த ஜீவன்கள் எப்படி ஒரு விரதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற உடனேயே ததாஸ்து என்று வரம் அளித்து விட்டாலாம். அது சொல்றது. அடுத்ததாக சத்தியத்தையே விரதமாக கொண்டவள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தான் மட்டுமல்ல, சத்தியத்தை மட்டுமே யார் ஒருத்தங்க பேசுறாங்களோ அவர்களுடைய வடிவிலும் அம்பாள் காட்சி கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு அழகா ஒரு கதை. அந்த கதையை பார்த்தோம் அப்படின்னா சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எவ்வளவு உயர்வான விஷயம், அதற்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது, அது அந்த இறைவனை அந்த அம்பிகையை நமக்கு எவ்வளவு அருகில் கொண்டு வருகிறது அப்படின்னு நமக்கு புரியும். தேவி பாகவதத்துல இந்த இது ஒரு கதை வருது. அதாவது சத்தியவிரதன் அப்படின்னு ஒரு முனிவரை பற்றி ஒரு கதை 3வது காந்தம் 10-11வது அத்தியாயத்தில் வருது. தேவதத்தன் அப்படிங்கிற ஒரு பிராமணர் இருக்காரு. அவருக்கு புத்திரபாகியம் இல்லை, சாதாரண புத்திரபாகியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னு நமக்கு தெரிஞ்சது தசரதனை வச்சு நமக்கு பார்த்துருக்குது புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சார் அப்படின்னு. அவரால் நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதில்லை. அதுபோலத்தான் நீங்கள் தேவதத்தனும் புத்திர காமேஷ்டி யாகம் நம்ம பண்ணலாம், அப்படி செய்தால் கண்டிப்பாக நமக்கு சந்தானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். அப்போ இந்த புத்திர காமேஷ்டி யாகத்திற்கு யாரை கூப்பிட்றாரு அப்படின்னா யாஜ்ஞவல்கிய ரிஷிகரை கூப்பிட்றாரு. அடுத்தது வேதம் சொல்லணும் இல்லையா, அந்த வேதம் சொல்றதுக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்றாரு. அவருக்கு பேர் கோபிகர் அப்படின்னு சொல்றாங்க. அவரையும் வேதம் சொல்றதுக்கு கூப்பிட்றாரு. அதே மாதிரி எத்தனை ரிஷிகள் வர வேண்டுமோ அத்தனை ரிஷிகளையும் வரவழைத்து எந்தெந்த பொருள்களை நம்ம சச்சு செய்யணுமோ அவ்வளவு உத்தமமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். சரி, இப்போ எல்லாம் யாகம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இல்லை சாமவேதம் சொல்றதற்கு ஒரு கோபிகர் அப்படின்னு கூட்டிட்டு வந்தார் இல்லையா, அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த வேதத்தை சொல்லும் பொழுது அப்படியே நம்ம இழுத்து பிடிச்சு சொல்லணும் இல்லையா, அவருக்கு அப்படியே மூச்சு முட்டுது. இருந்தாலும் அதை விடாமல் சரியாக சொல்ல வேண்டும் என்று அவர் என்ன பண்றார் அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு எங்கே மூச்சு வாங்க முடியுமோ அப்படி சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனால் அதில் எந்த ஒரு குறை மட்டும் இல்லை. ஏனென்றால் அவர் ஆத்மார்த்தமாக அப்படியே அதில் லயித்து சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தேவதத்தனுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் நன்றாக இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் இந்த சாமவேதம் சொல்பவர் மட்டும் ஏதோ ராகத்தை மாற்றி மாற்றி ஏதோ அவருக்கு தகுந்தாற் போல் சொல்லி கொண்டிருப்பது அவருக்கு புரிகிறது. அது அவருக்கு மன கஷ்டத்தையும் கொடுக்கிறது. வாஸ்தவல அவருக்கு சொல்றதுக்கு சிரமமா இருக்கிறதுனால அப்படி மூச்சு இழுத்து பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காரு, குறை இல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. ஆனா தேவதத்தன் என்ன பண்றாரு, யஜ்ஞத்துக்கு நடுவிலேயே அவரை கூப்பிடுறாரு. என்னமோ நீங்க இப்படி பண்றீங்க, செய்யறது சரியா, இப்படி இந்த மந்திரங்களை இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபிச்சுக்கிறார். அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய பலன், அதாவது புத்திரபாகியம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்காம போயிடும் போல இருக்கே, அதுக்கு நீங்கள் காரணமாயிருவீங்க போல இருக்கே,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபிச்ச உடனே இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஏனென்றால் அவ்வளவு ஆத்மார்த்தமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், எந்த ஒரு குறையும் இல்லாமல் சொல்லியிருக்கக்கூடிய தன்னை அவர் கோபித்த உடனே இவருக்கு கோபம் வந்து விடுகிறது. அதாவது என்னோட மனசு அறிஞ்சு குறை எதுவும் இல்லாமல் நான் சொல்லிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி சொல்கிறாயா, இதோ ஒரு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சாபம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சாபம் கொடுக்குறான், உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை மந்த புத்தியாக இருக்கட்டும், வாய் பேச முடியாதவனாக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்துடுறாரு. தேவதத்தனுக்கு அப்படியே அவருக்கு சோகம் தாங்கலை. என்னடா அது, நம்ம ஏதோ ஒன்று சொல்ல போய் இப்படி ஆகி போயிடுச்சே, இத்தனை வருடங்கள் கழித்து ஒரு யாகம் செய்கிறோம், நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று இவர் இப்படி செய்தால் அந்த குழந்தை எப்படி இருந்தால் நமக்கு என்ன பாடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மன்றாடுகிறார் காலை பிடித்து கொண்டு. சுவாமி, நான் என்ன சொன்னேன், நீங்கள் சொன்னதில் எப்படி குறை இருக்குன்னு நான் சொன்னேனே வெளியே, வேற ஒன்றும் சொல்லலையே, அதுக்கு போய் நீங்கள் எனக்கு சாபம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி அப்படின்னா, சாதாரணமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, அந்த நெருப்பு மேலே ஜலத்தை வச்சா என்ன பண்ணும், சூடாக இருக்கும். அந்த நெருப்புலேருந்து இந்த ஜலத்தை எடுத்தோடனே குளிர்ச்சி ஆயிரும் இல்லையா, அதுபோல் இப்போ கோபிகரோட மனசு மாறிடுச்சு. அவர் கோபப்பட்டு சொன்னோடனே இவருக்கும் கோபம் வந்துருச்சு. இப்போ அவர் மனசு வருந்துறார், காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிறார், இதுக்கு ஏதாச்சும் ஒரு நீங்கள் சாப விமோச்சனம் கொடுக்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, நான் இப்படி ஒரு பையனை வச்சுக்கிட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, இதுக்காகவா நான் இத்தனை தவங்கள் இருந்து இந்த யாகங்கள்லாம் பண்ணுறேன்னு சொன்னவொன்னே சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட நிலையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வர்றார். சரி, ஆரம்பத்தில் உன்னோட பிள்ளை ஜடமாக தான் இருப்பான், ஆனால் பிறகு லோகம் முழுக்க புகழும்படி புத்திசாலி ஆகிவிடுவான் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு கொஞ்சம் மனசு சமாதானம் ஆயிடுது. அதுக்கப்புறம் முறைப்படி செய்ய வேண்டிய எல்லா யஜ்ஞங்களையும் செஞ்சு முடிக்கிறார். எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன தட்சணை கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் கொடுக்குறார். தான தர்மங்கள் அத்தனையும் செஞ்சு முடிக்கிறார். இப்போ பூர்த்தி ஆயிடுச்சு. அப்போ இந்த பூர்த்தியான பலனாக அவருடைய மனைவி ரோகிணி, அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரிச்சோடனே அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை சாங்கியங்களையும் அழகாக செய்கிறாரு. தானங்கள் கொடுக்கறதெல்லாம் பண்ணுறாரு. ஒரு நல்ல சுப நாளில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை, உதத்தின் அப்படின்னு பேரு. ஆனால் என்ன ஆச்சு, சாபம் இல்லையா? அப்போ இந்த சாபத்தினால பேசலாம், ஜடமாகவே இருக்கார், எதுவுமே தெரியாது, அப்படி ஜடமாகவே இருப்பார். 8 வயசு ஆயிடுச்சு, உபநயனம் பண்ணணும், உபநயனம் பண்ணி வைக்கிறாரு. பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும், அதெல்லாம் செய்யணும். ஆனால் அவனுக்கு எதுவுமே தெரியலையே. சரி, குருகுலமாச்சு அனுப்பலான்னு பார்த்தா அங்கே போய் உட்காந்தாலும் அக்ஷரம் எழுத படிக்க எதுவுமே தெரியல, என்ன இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு. தேவதத்தனுக்கா மனசு அப்படி கஷ்டப்படுது. இப்படியே எத்தனை வயசு ஆயிடுது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு 12 வயசு ஆயிடுது. ஊரெல்லாம் இவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஒரு மூர்க்கை, இவன் ஒரு ஜடை அப்படின்னு சொல்கிறது மட்டும் அவனுக்கு கிடையாது. அப்பாவையும் அந்த பெற்றோரையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் சொன்னோன்னே தேவதத்தனுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு நாள் அப்படியே அந்த குழந்தைய திட்டுறாரு. இது என்ன நீ இப்படியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ண பின்னான்னு திட்டினோன்னு அந்த குழந்தைக்கு மனசு வசனப்படுது. வேறு எதுவும் தெரியவில்லை என்றாலும் அவருக்கு தெரிந்தது, தாய் தந்தை ஏதோ தமிழில் சத்தம் போடுகிறார்கள், அவங்களுக்கு மனசு ஏதோ கஷ்டமாக இருக்குது, நம்ம என்னமோ பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த குழந்தை செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சாப்பிடும், அவ்வளோதான். சாப்பிடும், தூங்கும், தன்னுடைய காரியங்கள் அப்படின்னு சொல்கிறது செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான், மற்றபடி எதுவுமே தெரியாது. அப்போ என்ன பண்ணுது, சரி வனவாசம் போயிடலாம், இங்கேருந்து அத்தனை கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை நதி தீரத்தில் ஒரு குடிசை போட்டு வசிக்க ஆரம்பிச்சது அந்த குழந்தை. இப்போ அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம், சத்தியம் பேசணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதைத்தான் பிரதமாவே வச்சிருக்கு, சத்தியம் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு. கூடவே பிரம்மச்சரிய விரதம் சேர்ந்துருச்சா. அப்போ இது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே தெரியாது. ஆச்சாரங்கள் தெரியாது, வேதங்கள் தெரியாது, மந்திரங்கள் தெரியாது, இப்படி எதுவுமே தெரியாது. சாப்பிட்றது தெரியும். இப்போ கங்கையில் போய் ஏதோ ஸ்நானம் பண்ணுறேன்னு ஏதோ பண்ணிட்டு வரோம். அப்போ திரும்ப என்ன கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம சாப்பிடும், திரும்ப தூங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் இருக்கோம். சத்தியத்தை மட்டுமே பேசுறது இருக்கிறதுனால குட்டி இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பையனுக்கு சத்தியத்தப்பா அப்படின்னு ஒரு பெயர் கொடுத்துட்றாங்க. அதாவது இந்த பையனுக்கு என்ன தெரியாது பண்ண, யாருக்கும் நல்லதும் பண்ணது தெரியாது, கெட்டதும் பண்ணது தெரியாது. ஆனால் அவருடைய மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன பாபம் செஞ்சோமோ நமக்கு இப்படி ஒரு பிறவி இருக்குது, கண்டிப்பாக முந்தின ஜென்மாவில் யாரையாச்சும் நம்ம ரொம்ப புண்படுத்துகிற மாதிரி பேசியிருப்போம், அந்த கர்மா தான் நம்மளை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருந்து நம்ம எப்படி வெளியே வர போகிறோம், நம்ம இப்படியேவே இருக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு. வயசாகிடுது, அதுலேயே இன்னும் 14 வருஷம் அதில் போயிடுது. இருக்கக்கூடிய சத்திய விரதம் மட்டும் அது அப்படியே இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் முதல்ல சத்தியத்தப்பான்னு கொடுத்தாங்களே, இப்போ ஒரு வயசு ஆயிடுச்சு, அப்போ முனிவராக மாறிட்டார். அப்போ சத்தியவிரத முனி அப்படின்னு ஒரு பெயரை கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன ஆகுது, ஒரு நாள் நிஷாதன் அப்படிங்கிற ஒரு வேடன் அவன் மானை துரத்திக்கிட்டு வர்றான்.
அப்படி மானை துரத்திட்டு வரும் பொழுது அந்த பக்கமாக ஒரு பன்றி வருகிறது. அந்த பன்றியின் மீது அம்பை எய்து விடுகிறான். அந்த பன்றி அப்படியே உயிருக்கு போராடி கொண்டு ரத்தம் வழிய வழிய இந்த சத்தியவிரதன் குடிசைக்குள் புகுந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள புகுந்து விடுகிறது. சத்தியவிரதன் இதை பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த குடிசைக்குள்ளே நுழையும் பொழுது எங்கே போகணும்னு தெரியணும்னு சொன்ன அப்படி முழிச்சிட்டு இருக்கப்ப சத்தியவிரதன் என்ன பண்ணுறாராம், ஏன்னா அவனுக்கு பேசவும் தெரியாது இல்லையா, அதனால் ஜாடை காமிக்கிறாரு. ஐ ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திசையை காமிச்சு அங்கே போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அது மட்டும் உள்ளே போய் ஒளிஞ்சிக்குது. ஆக ஐ அப்படிங்கிறதுல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பீஜமந்திரம். அந்த மாதிரி பீஜமந்திரத்தில் சரஸ்வதி தேவியின் பீஜமந்திரம் ஐம் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஐமில் அவருக்கு ஐ மட்டும் சொல்ல தெரிஞ்சிருக்கு. சரியா? அப்போ மனசு போகிற ஒரு கருணை. என்ன கருணை? இந்த பன்றியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் வேடன் துரத்தி கொண்டு வந்தால் இந்த பன்றியை கொன்று விடுவான். இந்த பன்றியை காப்பாற்ற வேண்டும். ஆகா, எவ்வளவு ரத்தம் போகுது, இந்த உயிருக்கு ஆபத்தாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருணை, மனசு முழுக்க கருணை. அந்த கருணையோடு மனசில் அந்த சப்தம் என்ன கேட்டுட்டு இருக்கு, ஐன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஐன்னு சொன்ன அந்த சப்தம் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ அந்த பக்கம் வேடன் வரான். வேடன் வரும் பொழுது இந்த பக்கம் ஒரு பன்றி வந்துச்சு இல்லையா, எனக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் சத்தியம் மட்டும்தான் பேசுவீங்க, போய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா, நானும் ஒரு கொடுமையானவன் கிடையாது. என்னுடைய தர்மம் மிருகங்களை வேட்டையாடி என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இதை கொடுக்கலன்னா என்னுடைய குடும்பத்தினர் பட்டினியாக இருப்பாங்க. இது என்னுடைய தர்மம். அதனால் நீங்கள் நான் ஒரு கெடுதல் பண்ணுறேன்னு நினச்சி எனக்கு போய் சொல்லிடாதீங்க. நீங்கள் உங்கள் விரதத்துலேருந்து பங்கம் வந்துடக்கூடாது. நீங்கள் அப்படியே அந்த விரதத்தை பின்பற்றவங்களா இருக்கணும். அதனால் எனக்கு நீங்கள் உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய பேசுகிறான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவர் மனசு அப்படியே எப்படி அலைப்பாயுதும். உண்மையை சொன்னால் பன்றி இருக்குது இங்கே தான் அப்படின்னு சொன்ன உண்மை சொன்னால் பன்றி செத்து விடும். இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஆகாரம் இல்லாமல் போயிடும். என்ன பண்ணுறது, என்ன செய்ய வேண்டும்? இங்கே தர்மம் அப்படிங்கிறது தர்ம சங்கடம் சொல்கிறோம்லே, இதுதான் உண்மையான தர்ம சங்கடம். 2 தர்மங்கள், எந்த தர்மத்தை நாம் பின்பற்றுவதுன்னு தெரியாமல் இருக்கு இல்லையா, அதுபோல். ஆக நம்ம சத்தியம் தவறுபவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம பேரை ஏற்றுக்கிறதா, இல்லை இந்த உண்மையை சொல்லாமல் உண்மையை சொல்லிட்டு நம்ம இது மாதிரி ஆனாலும் பரவாயில்ல, பன்றிக்கு எதுவும் ஆனாலும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. அது கூட அந்த ஐ அப்படிங்கிற சப்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஐங்கிற மந்திரம் அப்படியே பீஜ மந்திரம் இல்லையா, அந்த ஐங்கிற அந்த எழுத்து அக்ஷரம் அப்படியே சித்தியாகி விடுகிறது. சித்தியாகி அங்கே என்ன ஆகுது, சரஸ்வதி தேவியினுடைய பரிபூர்ண கட்டாட்சம் அவனுக்கு கிடைக்கிறதாம். அப்போ கிடைத்தால் முதல்ல பார்த்தோமே ஞானதா ஞான விக்கிரகம் அப்படின்னு, அப்படி இங்கு ஞானதாவாக தருகிறாள். ஞானத்தை அவனுக்கு அனுகிரகம் செய்கிறார். ஒரு நொடியில் எப்படி காளிதாசனுக்கு மூக்க கவிக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாதவர்கள் இருந்தார்களோ, அவர்கள் எல்லாம் அம்பிகையின் அனுகிரகத்தால் மடமடமடவன அப்படியே கவிதை மழை வெள்ளமாக பொழிந்தார்களோ, அதுபோல் இவனுக்கும் அத்தனை ஞானமும் சித்தித்து விடுகிறது. குருகுலத்திலிருந்து சின்ன வயசுலேருந்து என்னென்ன கற்றுக்கணுமோ, என்ன வேதங்கள், என்ன மந்திரங்கள், என்ன உபனிஷத்துக்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் ஒரு நொடியில் அவனுடைய மனதுக்குள் நிற்கிறது. அந்த புத்திக்குள் அனைத்தும் தெரிய ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அவனுக்கு அத்தனையும் புரிகிறது. இப்போ எல்லா கலைகளும் வந்துருச்சு. இப்போ வால்மீகி போல் ஒரு க்ஷணத்தில் மாறி விடுகிறாராம். அப்போ அவருக்கு என்ன சொல்கிறாரா, ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவருக்கு இப்போ அவருக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யா பஷ்யதி ந ச ப்ரூதே யா ப்ரூதே ச ந பஷ்யதே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எது பார்க்கிறதோ அதனால் பேச முடியாது, எது பேச முடியுமோ அதனால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். இப்படி இருக்கும்போது எதுக்காக என்னையே மறுபடி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதாவது கண் பார்க்குது, கண்ணால் பேச முடியாது, பேசக்கூடிய வாய்க்கு பார்க்க முடியாது. ஆக இதை சொன்ன ஒன்றும் வேடனுக்கும் ஒன்றும் புரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். வேடன் போய் விடுகிறான். இப்போ அம்பாலோட இந்த பீஜமுத்திரத்தை சொல்வதால் இவருக்கு அனுகிரகம் கிடைத்தது இல்லையா, அந்த அனுகிரகம் கிடைக்க முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த சத்தியத்தை விரதமாக கொண்டதால் தான், அதனுடைய மகிமையால் தான் அவனுடைய மனதில் இருந்த அந்த கருணையும் சேர்ந்து பீஜமந்திரத்தால் அனுகிரகம் பெற்று சத்தியவிரதன் அப்படின்னு பெயர் பெற்று முனிவனானான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த விடாமல் அந்த சரஸ்வதி மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே இருந்து அம்பாளினுடைய அனுகிரகத்தை பெற்றான். அப்படி அம்பாளின் மனம் கருணை நிறைந்தது. ஏன் அப்படின்னா, இந்த கருணை நிறைந்த மனத்தால் தன்னுடைய அந்த மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறானே, ஒரு உயிருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்று இந்த ஜீவன் நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருணை
ஏதாவது ஒரு காரணத்தால் ஒரே ஒரு முறை அவளுடைய பெயரை சொன்னாலே போதும், அவளுக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்குமாம். இந்த ஜீவனும் தன்னை நினைத்து விட்டதென்று அந்த ஜீவனை இந்த கர்மாக்களிலிருந்து விளக்குவதற்கு அத்தனை முயற்சி செய்வாராம். அப்படித்தான் அந்த கருணை என்னாச்சு அப்படின்னா இங்கே அனுகிரகமானது. அப்ப யார் ஒருவர் பக்தியோடு நினைக்கிறாரோ, தியானம் செய்கிறாரோ, அவருக்கு வேண்டியவற்றையெல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய காமதா என்ற பெயரோடு இருக்கிறார். அதனால் இங்கு சத்யவிரதாவாக அவர் இருக்கிறார். மகாபிரியவா சரணம்.